திமுக ஜென்சி மீட்டை போன வாரம் சென்னையில சில இளைஞர்கள் ஒருங்கிணைச்சு மிக வெற்றிகரமா நடத்தி காட்டினாங்க. அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இளைஞர்களுடைய முயற்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்தாம செஞ்சிடணும் அப்படின்னு சிலர் வெளியிருந்து தந்த அழுத்தம். அது மட்டும் அல்லாம திமுகவுடைய தோல்விக்கு பின்னாடி திமுகவால பயனடைஞ்சவங்க, குறிப்பா கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களால, திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால பயனடைஞ்ச இளைஞர்கள், இப்படி ஒரு இயக்கம் நமக்கு நிறைய திட்டங்களை மக்கள் நம்ம மேலேறி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஒரு இயக்கம் தோல்வியில் இருக்க போது அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்ததுல தங்களுடைய பங்கு இருக்கணும் சொல்லி தன்னெழுச்சியா வந்த இளைஞர்களுடைய அந்த ஆர்வம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு காரணம். அப்படி அதன் தொடர்ச்சியா நாளைக்கு தஞ்சாவூர்லயும் கோவையிலையும் ஜென்சி இளைஞர்களுடைய மீட் நிகழ்ச்சி நடக்க போகுது. கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நானும் கலந்துக்க போறேன். தொடர்ச்சியான இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடக்க போறதா செய்திகளும் வருது. உண்மையிலேயே திமுகவுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்றத விட ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியல் பேசாம வீட்டுல மௌனித்து இருந்த இளைஞர்கள் வெளியே வந்து அவங்களுக்கான அரசியலை அவங்களே பேசுறது வரவேற்க வேண்டியது. ஜென்சி மீட்டுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லோரும் வாங்க. இது நம்ம அரசியல் பேசுவதற்கான நேரம். ஒருவேளை நம்ம அரசியல் பேச தவிர்த்தோம்னு சொன்னா நாளை நம்ம விரும்பாத, நம்ம எதிர்க்கக்கூடிய, நம்ம வெறுக்கக்கூடிய சித்தாந்தவாதிகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய சூழலை நோக்கி அது நகர்த்திடும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒன்றிணைவோம், அரசியல் பேசுவாங்க.